வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்க டோனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பைக்கை மாடிஃபிகேஷன் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் கேட்டிருந்தீங்க. கமெண்ட்ல கேட்கறது மட்டும் இல்லாம நம்மள நேரில் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பைக்கை மாடிஃபிகேஷன் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. பைக்கை மாடிஃபிகேஷன் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு அப்டேட்டை கொடுத்துட்றேன். ஸோ நம்ம பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ண போறோமா, என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ எப்போ போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் எண்டிங்கில் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் முடிஞ்சு டிசம்பரே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா அதுக்கேற்ற X2 கிட்டுன்னு ஒரு கிட்டு இருக்குது. அந்த கிட்டை வாங்கினா தான் நம்மளால் மாடிஃபிகேஷன் பண்ண ஸ்டார்ட்டே பண்ண முடியும். அந்த கிட்டு வந்து 11,000 12,000க்குலாம் வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஹோல்சேல் கடையை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி 7,000 கேட்டிருக்கோம் அந்த கிட்டு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதாங்க. நல்லா நினைக்கிறீங்க, என்னடா அதை மாடிஃபிகேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னுமே பண்ணாமல் இருக்கிறான், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏமாத்துறான்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிட்டு நமக்கு இன்னும் வரலைங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ண இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே அந்த கிட்டு நம்ம கைக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியல. இதுவுமே ஒரு பெரிய ரீசன் தாங்க. டிசம்பர் 20க்குலாம் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிடும். அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கிட்டு வரத்துக்கும் எக்ஸாம் முடிகிறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ போயிட்டு நம்ம மாடிஃபிகேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. நான் வந்து சொல்லிட்டேன், நான் பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 20 நாளுக்குள்ளே அந்த கிட்டு நம்ம கைக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண வேலையை வந்து ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு லீவும் விட்டுருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்மக்கிட்ட ஒரு டூல்ஸு கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா வாங்கி தான் நம்ம பண்ணி ஆகணும். கிட்டு டூல்ஸு சின்ன சின்ன ஸ்பேனர் கூட நம்ம கடையில் ஒன்று ஒன்றா வாங்கி தான் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோன்னு தான் தெரியல. ஆனால் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க ஆங்கிள்லேருந்து வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம மோட்டோ விளாக் ஆங்கிள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத உங்கள் சஜஷனை சொல்லுங்கள். சங்கர்கிட்ட பேட்டரி இருக்குது, அதை வாங்கிட்டு போயிடலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா நம்மக்கிட்ட இருக்குது, கேமராவோட பேட்டரி வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு நம்ம திரும்ப ரூமுக்கு போக வேண்டியதாங்க. இந்த அப்டேட்டை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். சரியான வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கவே இல்லை. ஒரு ஃபுல் வீடியோ பண்ணுற அளவுக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க அப்படின்னா இன்றைக்கே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ எடிட் பண்ணி ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருவேன். நிறையா பேர் கேட்குறீங்க மாடிஃபிகேஷன் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இன்னும் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சரை சொல்லிடணும் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ. நம்ம டிசம்பர் 20க்கு மேலே நம்ம வந்து பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ணிடலாங்க. வண்டி என்ன ப்ரோ இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் வண்டி அவ்வளோ எடுக்கிறதே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் விட்டே ஒரு 20 நாளைக்கு மேலே ஆகுதா. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே துடைச்சோன்னா பக்காவாயிரும். ஸோ துடைக்க கூட டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஒரு சிலர்லாம் கேட்டாங்க, என்ன ப்ரோ இந்த CBSன்னு எழுதி ஒட்டியிருக்கீங்களே, இதுதான் நீங்கள் பண்ணுற மாடிஃபிகேஷனா, இது மட்டும்தான் மாடிஃபிகேஷனில் பண்ணுவீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. கோயம்புத்தூரில் ஏதோ புயல் வருது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது. மழையும் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கெல்லாம் பெய்யவே இல்லைங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஃபோன் எடுத்தோன்னா ஒரே திடீர்னு வந்து இந்த கேமரா பேட்டரி வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன். தலைவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போனா அவர் வீட்டிலே இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம திரும்ப கிளம்ப வேண்டியதாங்க.
நான் பேசுறது வந்து எந்த அளவுக்கு கேட்குது அப்படிங்கிறதே தெரில. ஏன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சவுண்டு தான் நல்லா கேட்டுட்ருக்கு. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் தான் சொல்லணும், வண்டி சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்குதா இல்லை என் வாய்ஸ் கரெக்டாக கேட்குதா அப்படின்னு. நான் எடிட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரிலங்க. எப்படி அது வேணாண்டா சுற்றுறா. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை. ஸோ இன்னைக்கு இப்போ போய் பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் பங்க்குக்கு இப்படியே கேமரா மாட்டிட்டு போனேன்னா என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. அதனால் நான் வந்து கேமராவெலாம் நாயை பார்த்தியா இல்லையா அட்டாக் பண்ண வருதுடா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஓரளவு ஸ்பீடாக போனால் தான் நாய் துரத்தும் வேணா வண்டி சவுண்டுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே நாய் துரத்துதுங்க கேமராவெல்லாம் மாட்டினோன்னே. எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, என்னடா இப்படி நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கேமராவெல்லாம் அவுத்து வச்சுட்டு நான் பெட்ரோல் போட போகிறேங்க. இந்தா பெட்ரோல் அடிக்கணும்டா. அடைக்குது தெரியுதா உனக்கு? ஸோ நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சர்றன்னு இந்த பக்கம் ஏறுறாங்கங்க. ஸோ நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நான் இதுதான் ரீசனு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் மாடிஃபிகேஷன் பண்ண ஸ்டார்ட்டே பண்ணல. ஆனால் கூடிய சீக்கிரம் பண்ணிடுவோங்க. அதான் சொல்லிட்டேனே, டிசம்பர் 20க்குலாம் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கேற்ற பொருள் எல்லாத்தையுமே நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியுமா. அதுக்கு தான் ஒவ்வொரு பொருளாக தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணிடலாங்க. நீங்கள் இப்போ கொடுக்குற 11 சப்போர்ட்டோட இதுக்கப்புறம் ஒன்று நிறையா கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் கன்சிஸ்டன்சியாக போட முடியும். கேமரா இப்போ கழட்டி வச்சிடலாம். ஏன்னா பெட்ரோல் பங்கில் வந்து யாரா கேமராவெலாம் மாட்டிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க. வேணாண்டா, கூச்சமாக இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போட போகிற வீடியோ